இந்த காலை நேரத்திலே ஆகும் என்ற ஒரு தலைப்பிலே இன்று நான் கொஞ்சம் சரளமான ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். ஆமென். வளமை போல அதை செய்யுங்கள், இதை செய்யுங்கள், மனம் திரும்புங்கள் அப்படி சொல்லவில்லை. ஆகும். சொல்லுங்க, வாயில வராது லேசில, நல்லா சொல்லுங்க. ஆகும். என்ன ஆகும்? எல்லாம் ஆகும். ஒரே வார்த்தையில் சொல்லக்கூடிய பாக்கியவான்கள் நாங்கள். ஆமென். கோடி ஸ்தோத்திரத்தில் ஒரே வார்த்தையில் சொல்லக்கூடியவர்கள் தான் நாங்கள். ஆமென். கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். சொல்லுங்கள். இன்னைக்கு நீங்க ஆமென் சொல்லிக்கொண்டே கேட்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிற தேவன். ஆமென். சொல்லுங்கள். ஆகவே சங்கீதம் 33:9 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 33 அதிகாரம் 9 நாம் வாசிக்கும் பொழுது, அவர் சொல்ல ஆகும். நீங்களும் சொல்ல வேண்டும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் கட்டளையிட நிற்கும். சொல்லுங்கள். ஆமென். அப்ப தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அது உடனடியாக நடைபெறும். ஆமென். சொல்லுங்க. சரியான நேரத்தில் நடக்கும். ஒன் டைம். சொல்லுங்க, ஒன் டைம். அவர் கட்டளையிட உறுதியாய் அது நிறைவேறும். ஆமென். சொல்லுங்களேன். ஆமென். அவர் டைமுக்கு வேலை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏனென்றால் எங்களை போல் அவர் தாமதமாய் வருவதில்லை. அவர் ஸ்ரீலங்கன் இல்லை, அவர் பரலோகவாசி. ஆமென். இந்த ஸ்ரீலங்கன் தான் டைமுக்கு வேலை செய்யறதே இல்லை, தெரியுமா? ஆனால் அவர் டைமுக்கு வேலை செய்வார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க தாமதம் சொல்லி நினைக்கிறீங்க, இல்லை, அவர் சரியான நேரத்தில் சரியானதை நேர்த்தியாக மிக சிறப்பாய் செய்து முடிப்பார். ஆமென். நம்முடைய விசுவாசம் அடிபடுகிற ஒரு இடம் இருக்கு. எங்க தெரியுமா? எல்லோரும் கர்த்தர் சொல்லும் பொழுது விசுவாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுது விசுவாசிக்கிறோம். ஆனால் ஒரு சில நேரங்கள் கர்த்தர் சொன்னதை எப்படி செய்வார், அந்த இடத்துல தான் நம்முடைய விசுவாசத்துக்கு ஒரு பெரிய சோதனை வருகிறது. நீங்க வழியே இல்லை, முடிந்தது, முடியாது. என்னைக்கு மனிதன் கர்த்தர் சொன்ன காரியத்தை, கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தை தன் பலத்தோடு, மனிதர்களோடு, உலக வழிமுறைகளோடு, தன்னுடைய தொழிலோடு, தன்னுடைய சம்பளத்தோடு இணைத்து பார்க்கிற வரையிலும் உங்களால் விசுவாசத்திற்கேற்ற பலனை அடைய முடியாது. தேவன் ஒருவராய் பெரிய அதிசயம் செய்கிறவர். ஆமென். நான் சொல்லுகிறேன், இதுவரை நீங்கள் காணாத வழிகளை இன்று முதல் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே திறப்பாராக. ஆமென். வழியே இல்லை பாஸ்டர், முடிஞ்சது. ஒரு திமிர்வாதக்காரனை இயேசு அண்டையிலே கொண்டு வர முயற்சி செய்தார்கள். ஆனால் 4 வழியும் அந்த வீட்டில் அடைக்கப்பட்டிருக்கிறது, 4 திசையும் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு வழி இருந்தது. மேலே கூரையை பிரித்து கொண்டு கீழே இறக்கினார்கள். நான் சொல்லுகிறேன், இந்த பூமியிலே 4 வழி அடைக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு மேலே இருக்கிற ஒரு வழி திறக்கப்பட்டே இருக்கிறது. ஆமென். சொல்றீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு கையை உயர்த்தி சொல்லுங்க. 4 திசைகளும் எனக்கு அடைக்கப்பட்டிருந்தாலும் வானம் என்கிற ஒரு வழியை கர்த்தர் எனக்கு திறந்தே வைத்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்கள். சொல்லுங்க. ஆகும். என்ன ஆகும்? எல்லாம் ஆகும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்கள். என்ன ஆகும்? கணவன் ஆகும். ஆமென். மனைவி ஆகும். நான் தானே சொல்றேன். ஆமென். சொல்லுங்கள். பிள்ளைகள் ஆகும், வேலை ஆகும், சம்பளம் ஆகும், வீடு ஆகும், பிள்ளைகள் ஆகும், குழந்தை பாக்கியமாகும், கார் ஆகும், பணம் ஆகும். வேற என்ன ஆக வேண்டும்? சொல்லுங்க. வீசா ஆகும், டிகிரி ஆகும். வேற என்ன? சொல்லுங்களேன். கல்யாணம் ஆகும். எல்லாம் ஆகும். சொல்லுங்க. எல்லாம் ஆகும். அவர் ஆச்சரியமானவர், அதிசயமானவர். நீங்க வழிகளை தேடுவீங்கன்னா வழி கிடைக்கவே கிடைக்காது. அவருடைய வழிகள் அதிசயமானது. சொல்லுங்கள். ஒரு முறை செய்ததை அவர் திரும்பி செய்வதே கிடையாது. அவர் சொல்லுவார், நான் உனக்கு இதை செய்வேன்,
நம்பிக்கை விசுவாசத்தை தருவார். ஆனால் இப்படித்தான் செய்வேன் என்று இதுவரை பூமியில் ஒருவருக்கும் சொன்னதில்லை. அதுதான் நானும் நீங்களும் ஆராதிக்கிற நம்முடைய தேவனுடைய சிறப்பை அதுதான். ஆமென் சொல்லுங்கள். ஆச்சரியமானவரே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்று முதல் நான் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், ஆச்சரியமான வழிகளை நீங்கள் காண்பீர்கள். லூக்கா 1:30 வாசிக்கும் பொழுது, தேவதூதன் அவனை நோக்கி, மரியாளே பயப்படாதே, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராயிருப்பார். சொல்லுங்க. ஆண்டவர் மரியாளை பார்த்து ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் பேசுகிறார். இதுவரை கேட்டிராத, சொல்லுங்க, இதுவரை கேட்டிராத ஒன்று உங்க வாழ்க்கையில நடக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆகும். நல்ல சொல்லுங்க. ஆகும். உங்க பரம்பரையில நடக்காத ஒரு அற்புதம் உங்க வீட்டில் நடக்கும். ஆமென். உடைய தொழிலிலே நடக்கும், உங்க சுகத்தில் நடக்கும், உங்க உறவுக்குள்ள நடக்கும், உங்க வீட்டுக்குள்ள நடக்கும். அது ஆகும். ஆமென். எப்படி ஆகும்? அந்த கேள்வி வேண்டாம். யாரோடையும் அதை இணைக்க வேண்டாம், உங்களோடும் இணைக்க வேண்டாம், வழிகளை தேட வேண்டாம். நம்முடைய தேவனே வழியாக இருக்கிறார். ஆமென். பாருங்க, அந்த இடத்திலே மரியாளோடு தேவதூதன் பேசும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஒரு பெரிய காரியம், நீ கன்னியா இருக்கும் பொழுதே உன் கர்ப்பத்துக்குள்ளே இரட்சகர் பிறப்பார். அவர் பெரியவர். சொல்லுங்க, அவர் பெரியவர், உன்னதமானவர், தாவீதின் சிங்காசனத்தை உடையவர், என்றென்றும் அரசாள போகிறவர், உனக்குள்ளே வாசம் பண்ண போகிறார். ஆமென். ஆனால் 34 வாசிக்கும் பொழுது எல்லாரும் சொல்லுங்கள், அதற்கு மரியாள். நல்லா சொல்லுங்க, அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? இதுதான் ரொம்ப பேருக்கு இருக்கிற கேள்வி. எப்படி ஆகும்? கர்த்தர் சொல்லுகிறார், அவர் சொன்னபடியே ஆகும். சொல்லுங்கள், எப்படி ஆகும்? அப்படியே ஆகும். சொன்னீங்கள், அப்படியே ஆகும். ஆமென். அப்ப தேவதூதனை நோக்கி அவள் எப்படி ஆகும் என்று சொல்லுகிறார், நான் புருஷனை அறியேனே. ஆமென். அப்ப மனுஷனை படைக்கும் பொழுது அவருக்கு எந்த கர்ப்பமும் தேவைப்படவில்லை, எந்த ஸ்திரீயும் தேவைப்படவில்லை. அவர் மண்ணினாலே மனிதனை உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை கொடுத்து அவனை ஜீவ ஆத்துமாவாக மாற்றின தேவன். என் தேவனுக்கு பூமியில் சூழ்நிலை தேவையில்லை, இந்த பூமியில் மனிதனுடைய உதவி தேவையில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்கள். அவருக்கு இந்த பூமியிலே பெரும்பான்மை தேவையில்லை, இந்த பூமியின் வழிகள் தேவையில்லை. அவர் பெரிய காரியம் செய்வார், புதிய காரியம் செய்வார், ஆச்சரியமானதை செய்வார், இதுவரை கண்டிராததை செய்வார், இதுவரை கேட்டிராததை செய்வார். இதுவரை பூமியிலே இல்லாத ஒரு வழியை கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார். ஆமென். வைத்திருக்கிறாரா? ஆமென் சொல்லுங்க. அப்ப பாருங்க, இந்த மாதிரி கேள்வி கேட்ட அநேகர் வேதத்தில் இருக்கிறார்கள், ஆனால் தேவன் சொன்னதை செய்து முடித்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? பாருங்க, அதே அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், 37 வாசியுங்கள். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் பாருங்க, ஆரம்பத்திலிருந்து அநேக காரியங்கள் நாம் பார்க்கிறோம் வேதத்திலே. ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பேசும் பொழுது அவர்கள் கூட ஆரம்பத்திலே ஆண்டவர் சொல்லும் பொழுது உற்சாகமாய் நம்பினார்கள். ஆனால் காலம் போக 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 தன்னுடைய சரீரத்தின் பலன், தன்னுடைய வழி மறிக்கும் பொழுது அவர்களுக்கு நம்பிக்கையற்று போனார்கள். ஆதியாகமம் 18 இன்னைக்கு சும்மா கோர்வையா நான் சொல்லிக்கொண்டே போறேன். என்னுடைய ஒரே செய்தி, ஒரே வார்த்தை உங்க உள்ளத்துல வைக்க வேண்டும், ஆகும். அவ்வளவுதான். ஆமென் சொல்லுங்க. ஆகும். என்ன ஆகும்? நல்லா சொல்லுங்க, என்ன ஆகும்? இதே சொல்லி கொண்டிருக்காம ஏதாவது சொல்லுங்க, ஆகும். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே தருவார். மாற்ற முடியாத நபர்களை கர்த்தர் மாற்றுவார். தொட முடியாத எல்லைகளை கர்த்தர் தொட வைக்கிற தேவன். ஆச்சரியமானவர், அதிசயமானவர். 12:18 ஆதியாகமம் 18:12 ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 18:12 வாசிக்கும் பொழுது, ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும், சொல்லுங்க, அதை வாசிக்கணுங்க,
ரொம்ப பேர் விசுவாசத்தில் கிழவியாக இருக்கிறார்கள். மன்னிக்க வேண்டும், இந்த கிழவி என்ற வார்த்தை வேதத்தில் இருக்கு. வயது போனவர்களை நாங்கள் கனம் பண்ணுகிறோம். வயசு போன பிரச்சனை இல்லைங்க. உங்களோட நம்பிக்கைக்கு விசுவாசத்துக்கு ஜீவன் இருந்தா நீங்க வயதுள்ள காலத்தில் செய்ய முடியாததை கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். ஆமென். ஆகவே சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து சொல்லுங்க, நான் நீ கிழவியாக இருந்தாலும் குட்டியாக இருந்தாலும் கர்த்தர் செய்கிற காரியம் அவருடைய வல்லமைக்கு ஒப்பானது. ஆமென் சொல்லுங்கள். இங்கதான் பிரச்சனை இருக்குது. எப்படி நடக்கும் ஆண்டவரே? மாமனாரும் போய் சேர்ந்துட்டாரு, வீசாவும் ரிஜெக்ட் ஆயிருச்சு, நானும் இந்த சின்ன வேலை செய்து கொண்டிருக்கேன், என்ன செய்வது? ஒண்ணுமே செய்யாதீங்க, விசுவாசிங்க, வழியை கர்த்தர் திறப்பார். ஆமென் சொல்லுங்க. சில பேர் ஒவ்வொருத்தர் நம்புவாங்க, அவர் அனுப்புவார், இவங்க செய்வாங்க. ஒரு நாள் ஆண்டவர் கட் பண்ணுவார். என்ன பண்ணுவார்? அவருடைய வழி ஆச்சரியமானது. ஆமென் சொல்லுங்க. ரொம்ப பேர் கடன் வாங்கிட்டு கடவுள் கொடுத்தார் என்று சொல்லுவார்கள். பார்த்திருக்கீங்களா? பாஸ்டர், நான் ஜெபம் பண்ண பாருங்க, ஒவ்வொரு முறையும் 10% வட்டி கொடுக்கிறோம், எனக்கு 5% கொடுத்தாரு. ஒரு சாட்சி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கிற நேரம். ஹலோ, விசுவாசி விசுவாசத்தில் தான் வாழ வேண்டும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு வானம் திறக்கிற ஒரு நேரம் இருக்கு. திறந்தால் திறந்தது ஒருவனாலும் அடைக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கான ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அப்ப சொல்லுங்க, நான் கிழவி இல்ல, இங்க சொல்றாரு, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுமானான். உங்கள் ஆண்டவன் 60 வயதிலும் முதிர்ந்தவன் போல் தானே இருந்தான். கர்த்தர் பேசுகிறார், நான் செய்வேன். ஏற்ற காலத்திலே உனக்கு ஒரு குழந்தை உண்டாயிருக்கும். பலன் இருக்கும் பொழுது விசுவாசிக்க முடிந்தது. சரீரத்திலே சுகம் இருக்கும் பொழுது விசுவாசிக்க முடிந்தது. ஆனால் காலம் போக போக வலிகள் அடைக்கப்படும் பொழுது, தன் சரீரம் செத்து போகும் பொழுது அவர் சொல்லுகிறார், எப்படி ஆகும் ஆண்டவரே? ஆண்டவன் என்ன சொன்னார்னு பாருங்க. 16-17 ஆதியாகமம் 16-17 வாசிக்கும் பொழுது இப்ப ஆண்டவன் சொல்லுகிறார். எந்த ஆண்டவன்? ஹலோ, ஆண்டவன் மாறல, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆண்டவன் தான் இருக்கார் அந்த சபையில. ஹலோ, இங்க ஆண்டவன் என்று சாரால் சொல்லுவது யாரை? ஹலோ சொல்லுங்க, புருஷனை. ஆண்டவன் உள்ள பெண்கள் எல்லாம் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரைட், பாருங்க என்ன சொல்லப்படுது, வாசிச்சிங்களா? 16-17 போடுங்க. 16-17 ரைட், அங்க கவனிங்க. இப்ப நான் சொல்லிடுறேன். அப்ப அவரும் என்ன செய்கிறார்? நானும் முதிர்ந்த வயது, எனக்கும் வயசு போயிடுச்சு, என்ன ஆண்டவரை செய்வது? யாத்திராகம் 3:11 வரும் பொழுது, யாத்திராகம் 3:11 வரும் பொழுது சொல்லுங்க, ஆகும். எல்லாம் சொல்லுங்க, ஆகும். என்ன ஆகும்? வசனம் ஆகுமா? ஹல்லேலூயா. எல்லாம் ஆகும். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோன் இடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். ஆண்டவர் இப்ப சொல்றாரு, பார்வோன் மிகப்பெரிய ராஜாவா இருக்கலாம், சக்கரவர்த்தியா இருக்கலாம், அதிகாரம் உள்ளவனாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் அவனுக்கு முன் கொண்டு போவேன், உன்னை கொண்டு நான் எகிப்தின் மத்தியில இஸ்ரவேலை ரட்சிக்க போகிறேன். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் எம்மாத்திரம். சொல்லுங்க, எம்மாத்திரம். ஆமென். நாங்கள் இப்படிதான் நம்ம எங்களை எடை போடுகிறோம். ஆமென். உங்களை எடை போடாதீங்க, உங்களோடு இருக்கிற பெரியவரை எடை போடுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். பாருங்க, யாத்திராகம் 14:22 வரும் பொழுது யாரெல்லாம் எம்மாத்திரம், என்னால் முடியுமா அப்படி சொன்னார்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு வழியை ஆயத்தப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கும் கர்த்தர் ஒரு வழி வைத்திருக்கிறார். வாசிங்கள், யாத்திராகம் 14:22 வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப யாருக்கு தெரியும்? ஆண்டவர் செங்கடல் வரைக்கும் கொண்டு வரும் வரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு வழி. இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வெளியே வரும் வரையில் அவர்களுக்கு தெரியாது, கர்த்தர் இதுவரை காணாத ஒரு வழியிலே அவர்களுக்கு பாதையை செவ்வை பண்ணுவார் என்று. சில நேரம் சில பேரை ஆண்டவர் வழியே இல்லாத இடத்துக்கு கொண்டு வந்தார் நீங்க நினைக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், உங்களுக்காக ஒரு செங்கடலை கர்த்தர் பிளக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா?
வழியே இல்லை. இன்னைக்கு சொல்றாரு அதுதான் என்னுடைய வழி. ஆமென். என்னது வழியே இல்லை சொல்லி நீங்க நினைக்கிற அந்த இடத்துல தான் கர்த்தர் 1000 வழிகளை தனக்கென்று வைத்திருக்கிறார். உங்க கற்பனையிலே எட்டி பார்க்க முடியாத ஒரு ஆச்சரியமான வழியை என் கர்த்தர் உங்களுக்காக திறக்கிறார். ஆமென். அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இப்ப மோசேக்கு உன் கையை நீட்டு சமுத்திரத்தின் மேலே. இதுவரைக்கும் ஆடு மாடு மேலே கையை நீட்டினவன் இப்பொழுது சமுத்திரத்தின் மேலே நீட்டுகிறான். அப்பொழுது ஜனங்கள் நடப்பதற்கு, நல்ல வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக, சொல்லுங்க நடுவாக, வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு கொஞ்ச நேரத்தில் நான் ஹைவே போடுறேன் அப்படிங்கிறார். என்னவே சொல்லுங்களேன், ஹைவேல போவீங்க பாருங்க. ரொம்ப லேட் பாஸ்டர், ரொம்ப ஸ்லோவா இருக்குது. இன்னைக்கு சொல்றாரு நீ வழியே இல்லை நீ நினைக்கிற, நான் இன்னைக்கு ஹைவே போடுவேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்கள். யாத்திராகம் 15:23 வரும் பொழுது, யாத்திராகம் 15:23, சீக்கிரமாய் வார்த்தை போடுங்கள், வாசிப்போம். அவர்கள் மாராவிலே வந்தபோது, அவர்கள் மாராவிலே வந்த பொழுது, இப்ப ஆண்டவர் வனாந்திரத்தை அழைத்து கொண்டு வருகிறார். நல்லா கவனிக்கிறீங்களா? ஆமென். இப்ப ஆண்டவர் நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் நினைக்கல கர்த்தர் இப்படி ஆச்சரியமா நடத்துவார், அதிசயமா நடத்துவார். இது வரைக்கும் 430 வருஷமாய் அவர்கள் காணாத கேட்காத வழியை வைத்திருக்கிறார் என்று கனவிலும் நினைக்கவில்லை. அவர்கள் செங்கடல் வரையும் வரும் பொழுது அவர்கள் கூக்குரலிட்டார்கள், முறுமுறுத்தார்கள், வழி இல்லையே, சாக போகிறோம். ஆண்டவர் சொன்னார், சாவதற்கு அழைத்து வரவில்லை, உன்னை வாழ வைப்பதற்காக நான் உன்னை அழைத்து வந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் இங்க பாருங்க, திருப்பி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது, மாராவுக்கு வந்தார்கள். சொல்லுங்க, மாராவுக்கு வந்தார்கள். மாராவிலே தண்ணீர் எப்படி இருந்தது? கசப்பா இருந்தது. ஆண்டவர் சொன்னார், ஒண்ணுமே செய்யாத, மரத்தை போடு, மாறா மதுரமாய் மாறும். ஆமென் சொல்லுங்களேன். சில நேரம் மாறா வண்டையில ஏன் நிக்கிறீங்க தெரியுமா? ஆண்டவர் அங்க ஒரு புதிய வழியை உங்களுக்கு காண்பிக்க போகிறார். எத்தனை பேர் சொல்லுங்க, எனக்கு ஒரு புதிய வழியை கர்த்தர் காண்பிக்க போகிறார். ஆமென். யாத்திராகம் 17:6 வரும் பொழுது, 17:6 அங்கே ஓரேபிலே, இப்ப கொஞ்ச தூரம் நடந்து வராங்க. அங்கே ஓரேபிலே நான் நோடு முன்பாக என் கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க. சொல்லுங்க, இதுவரைக்கும் அவங்க நடந்து வராங்க, கண்மலைக்கு முன்னுக்கு நிற்கிறாங்க, தண்ணி இல்ல. இதுவரைக்கும் கண்மலையிலே தண்ணீரை கண்டதில்லை, வனாந்திரத்திலே அவர்கள் அப்படி தண்ணீரை கண்டதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த மலையை பார்த்து நீ அடி, அப்பொழுது அதற்குள் தண்ணீர் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க நிக்கிற இடத்துல ஒரு அற்புதம் இருக்கு. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க நிக்கிற இடத்துல ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதம் வச்சிருக்கிறாரு. நீங்க நினைக்கிறீங்க அது கசப்பா இருக்குது, வழி இல்லை, அங்கதான் வழி இருக்குது. ஆமென். அப்ப முத டச் சிஸ்டம் எங்க இருக்கு தெரியுமா? சொல்லுங்களேன், எங்க இருக்கு? நீங்க பாருங்க, இப்ப ஏர்போர்ட் அங்கெல்லாம் வெளிநாடு போனோன்னே கையை வச்சோன்னே தண்ணி வரும். என்ன வரும்? அப்ப முத ஹைவே போட்டது யாரு? சொல்லுங்க. முத டச் சிஸ்டம் கொண்டாந்தது யாரு? சாம்சங் இல்லைங்க, இயேசு. சொல்லுங்க, யாரு? ஆமென். கம்பை வச்சா தண்ணி வருது. எங்க இருந்து வருது? கண்மலையிலிருந்து வருகிறது. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க எதிர்பாராத இடங்களிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு வழிகளை தருவார். பெரிய வழியாக இருக்கும், ஆச்சரியமானதாக இருக்கும், அதிசயமானதாக இருக்கும். இதுவரை கேள்விப்படாத ஒன்றை உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். இப்படி ரொம்ப பேசிக்கொண்டே போகலாம். இப்ப நாகமானுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நாகமான் எத்தனை பேருக்கு தெரியும்? சொல்லுங்களேன். அந்த மான் எத்தனை பேருக்கு தெரியும்? ஹலோ, எந்த மான்? நாகமான். நாகமானுக்கு ஆண்டவர் எப்படி சுகம் கொடுத்தாரு தெரியுமா? அவர் நினைச்சாரு தேவ மனுஷனிடத்தில் போனா எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணி சுகம் கொடுப்பாரு சொல்லி. இல்ல, அவர் பாஸ்டர் வெளியவே வரல, உள்ள இருந்துட்டே சொன்னார், அந்த அவன் வாரான், அந்த இங்கே குளிக்காத, வத்தலையில குளிக்காத, இலக்கந்த ஆத்துல போய் குளிக்க சொன்னாரு. எந்த ஆத்துல? தப்பா எழுதிடக்கூடாது, இதெல்லாம் நான் ஒரு உதாரணம் நீங்க சீக்கிரம் புரிஞ்சு கொள்ள சொல்றேன். ஆமென். அவன் போனே எப்படி குளிக்க சொன்னாரு? 7 தடவை முழுகிக்கு மேலவா கிடைக்கும். அவன் நினைச்சான், இது என்னடா சிஸ்டம்? இல்ல, நம்ம ஆண்டவருடைய சிஸ்டம் இப்படி தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. சில சிஸ்டம் உலக மனுஷனுக்கு பைத்தியமாக்கிடுவார் ஆண்டவர். ஹலோ, ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற அற்புதத்தை அவனால் கிரகிக்க கூட முடியாது. அப்படிப்பட்ட வழிகளை தேவன் எங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆமென்.
முதல் தடவை போறான், பின் 7வது தடவை வரும் பொழுது அவனுடைய சருமம் புதியதை போல கர்த்தர் மாற்றினார். ஆமென் சொல்லுங்கள். யாத்திராகமம் 16:12 வசனம். யாத்திராகமம் 16 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கும் பொழுது, இப்பொழுது இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்திலே பல நாட்கள் பிரயாணம் பண்ணுகிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு ஆசை வந்தது. சொல்லுங்கள், ஆசை வந்தது. பல நாட்கள் அலைந்து தெரிந்து இப்போ அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இனிமே எங்களுக்கு என்ன கிடைக்காது? சொல்லுங்க, என்ன கிடைக்காது? நோ, இறைச்சி கிடைக்காது, உணவு கிடைக்கும். முறுமுறுத்தார்கள், இறைச்சி கிடைக்கவில்லை. எங்கே கிடைக்கும் இறைச்சி? யார் தருவா? வனாந்திரத்தில் யார் இறைச்சி கடை வச்சிருக்கிறது? ஹலோ, முறுமுறுத்தார்கள். அவங்க நினைச்சாங்க இனி கிடைக்காது. அவரோட பேசி, நீங்கள் சாயங்காலத்திலே, சொல்லுங்க, சாயங்காலத்திலே இல்லை, இன்னைக்கு பகலைக்கு சிக்கன் புசித்து, சொல்லுங்கள், விடிய காலத்திலே அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். அறிந்து கொள்வீர்கள். அவர் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். அவருடைய வழிகள் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்வீர்கள். அப்ப எப்படி கொண்டு வந்தார் ஆண்டவர்? இறைச்சி எப்படி கொண்டு வந்தார் தெரியுமா? கொண்டு வந்தாரா? இறைச்சி கொண்டு வந்தாரா? ஹலோ, எங்கிருந்து கொண்டு வந்தாரு? காடைகள், கடல் பக்கம் இருந்து அந்த பறவைகள் அங்கே உலாவி கொண்டிருக்க நேரத்தில் அந்த பறவை எப்படி பறக்கும்னா, காற்று எங்க போகுதோ அங்க அப்படியே காற்று போற எல்லையெல்லாம் வந்து கொண்டு அங்கே தங்கி அப்படியே பயணித்து கொண்டு இருக்கிற பறவை தான் இந்த காடைகள். ஆக ஆண்டவர் ஒரு காற்றை வீசினார். அது எங்கே வந்து நின்றது தெரியுமா? வனாந்திரத்தில் வந்து நின்றது. அன்னைக்கு இறைச்சி எத்தனை அடிக்கு இருந்துச்சு வனாந்திரத்தில்? 3 அடிக்கு இறைச்சி இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, இடுப்பு வரைக்கும் இறைச்சிருந்தா எப்படி இருக்கும்? எப்படி சாப்பிட்டான் தெரியுமா? வாயில சாப்பிட்டு மூக்கால வரும் வரைக்கும் சாப்பிட்டான். அதனால தான் அடிச்சாரு. நீ சாப்பிடு, தப்பு இல்லை, நீ சாப்பிட்டு மூக்கால வர அளவுக்கு நீ இச்சித்தனால தான் சாப்பிட கொடுத்து அடிச்சாரு. உங்களை அடிக்க மாட்டாரு. உங்களுக்கு ஆண்டவர் ஜீரணமாக ஒரு டேப்லெட் தருவார். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப பிக்மி சேவிஸ் யார் கொடுத்தது தெரியுமா? ஹலோ, யார் கொடுத்தது? எங்க இருந்து கொடுத்தாரு? கடல்ல இருந்து பிக்மி சேவிஸ் கொடுத்திருக்கிறார். ஃபுட் சேவிஸ். ஆமென் சொல்லுங்க. ஒண்ணுமே சாப்பிடாத, பிக்மியில சாப்பிடாத ஆக்கள் மாதிரி தான் இருப்பீங்க. சில பேர் ரொம்ப சமைக்கிறது இல்லை, பிக்மிக்கும் சாப்பாட்டுக்கும் ரொம்ப க்ளோஸ். அவன் டிஸ்கவுண்ட் கொடுத்து 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 எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்கிறான். ஆமென். நல்லா சாப்பிடுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், கொஞ்சம் விளையாட்டாகவும் சிரித்து கொண்டே கேளுங்கள். கர்த்தருடைய வழி எப்படின்னு யோசிச்சு பாருங்க. நீங்க எப்படி நடக்கும் சொல்றீங்க? நீங்க வழியே இல்லைன்னு நினைக்கிறீங்க. அவர் அந்த வழியை நிறைவாய் செய்து முடிக்கிறார், அதிசயமாய் செய்து முடிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்புறம் அதில் இன்னொன்னு சொல்றாரு பாருங்களேன், வாசிங்களேன் 15 வசனம். இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து. இப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்? உனக்கு இறைச்சியும் தருவேன், அதன் பிறகு 40 வருஷம் என்ன தர போகிறேன்? சொல்லுங்க, மன்னா. சொல்லுங்களேன், மன்னா. மன்னான்னா என்ன? ஹலோ, மன்னான்னா என்ன? என்ன என்ன அது என்ன? சொல்லுங்க, பக்கத்தில் கேளுங்க. மன்னா என்ன கேளுங்க. பக்கத்தில் யாரும் இந்த கோபக்காரங்களா இருக்கிறாங்க இல்லை தானே? நான் பொய்யா சொன்னேன் பாருங்க. இது என்ன என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லுங்க, இது என்ன? சொல்லுங்களேன், இது என்ன? அப்ப அவர்கள் அதை அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து என்னது இது என்ன என்றார்கள். சொல்லுங்க, இது என்ன? அது என்ன? அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்ப. மன்னானால என்னது அர்த்தம்? அப்ப இல்லை, இது என்ன? அவ்வளவுதாங்க. இஸ்ரவேல் ஒரு நாளும் நினைக்கல கர்த்தர் அவர்களுக்கு அப்பம் கொடுப்பார். அப்பம் எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? சொல்லுங்க, ஒரு கிச்சன் டிபார்ட்மெண்ட் கொண்டு போனார் ஆண்டவர்? இல்ல இல்ல, வானத்திலிருந்து அப்பம் வந்துச்சு. வானத்திலிருந்து சாப்பாடு வருது ஒவ்வொரு நாளும். நினைக்கவே இல்லை கடவுளுக்கு இப்படி செய்ய முடியுமா? நம்ம நினைக்கிறோம் கொஞ்சம் வேலை போனே வாழ்க்கை போச்சு, வேலையை வைத்து தான் கடவுள் என்ன வாழ வைக்கிறார். இல்லவே இல்லை, அவருடைய ஆதாரத்தில் தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு வேலை இருந்தாலும் இல்லாட்டியும் சாப்பாடு போடுறவர்,
கர்த்தர் 40 வருஷம் விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை, சேமிக்கவும் இல்லை. 40 வருஷம் பசி இல்லாமல் கர்த்தர் நடத்தினார். 40 வருஷம் டைமுக்கு பார்சல் வந்துச்சு தெரியுமா? எங்க இருந்து வந்துச்சு? நல்லா சொல்லுங்க. வானத்திலிருந்து. அப்ப ஊபர் சர்வீஸ் யாரு கொடுத்தது தெரியுமா? நான் தானே பாச வீட்டுக்கு இரவு பகல ஊபர் ஓடுறேன். அது எப்படி டேஸ்டா இருந்துச்சு தெரியுமா? பக்கத்தில் கேளுங்க, எப்படி டேஸ்டா இருந்துச்சு தெரியுமா? பணியாரம் மாதிரி இருந்துச்சு. சொல்லுங்க, பணியாரம் மாதிரி இருந்துச்சு. இது ரொம்ப பேர் ஏசுறதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. அவனுங்களுக்கு விளப்பம் இல்லாதவனுங்க பாருங்க. வாசிங்களேன், பைபிள் இருக்கா இல்லைன்னு பாருங்க. 15ஆம் வசனம் வாசிங்க, 16, 15 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு இது இன்னது என்று அறியாதிருந்தார்கள். ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்கு கொடுத்த அப்பம். கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், அவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்த்துக்க கடவீர்கள். உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படி அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றார். ரைட், பாருங்க, அதுல இருக்கும் பணிகாரம் என்ற ஒரு வார்த்தை இருக்கு. எங்க இருக்குது? நல்ல ருசியாக இருந்துச்சு. ஹலோ, எப்படி இருந்துச்சு? நல்ல டேஸ்ட். ஆண்டு வேதம் சொல்லுது, தேனிட்ட பணிகாரத்திலும் ருசியா இருந்துச்சான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி நினைச்சா, நான் கனவுல கூட நினைச்சிருப்பானா கிடைக்கும் சொல்லி. இப்போ 40 வயசுலேயே சுகர் எல்லாருக்கும். அன்னைக்கு பணியாரத்தில் தேனிட்டு ஆண்டவர் கொடுத்தாரு, சுகரும் இல்லை, ஒன்றும் இல்லை. 33ஆம் வசனம் 31 வாசிங்க. இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்தமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாயிருந்தது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வழி ஆச்சரியமானது, அதிசயமானது, மகிமையானது. வழி இல்லை சொல்லி நினைச்சிங்க, நடக்காது சொல்லி நினைச்சிங்க, முடியாது சொல்லி நினைக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிறார். எல்லாம் ஆகும் சொல்லுங்க, எல்லாம் ஆகும். ஆமென். அப்ப அந்த 40 வருஷம் அவங்க ஆகாது என்று நினைத்ததெல்லாம் கர்த்தர் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு ஒண்ணுதான் இருக்கணும் மனசுல. என்னது சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. என்ன ஆகும்? அது இது எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். ஆமென். மரித்தது ஜீவனாய் மாறும், இழந்ததை இரட்டிப்பாய் ஆகும். ஆமென். வழியே இல்லை என்னிடத்துல நான் சொல்றேன், 1000 வழிகளையும் திறப்பாராக. ஹல்லேலூயா. செங்கடலை உங்களுக்கு முன்னுக்கு வச்சிருக்கிறாரு. நீங்க தான் பெரிய அற்புதம். ஆமென். பெரிய பிரச்சனை சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? எனக்கு பெரிய பிரச்சனை, நான் மட்டும் 2 கையோ, எனக்கு ஆண்டவர் பெரிய வழியை வைத்திருக்கிறார். ஆமென். பெரிய அற்புதத்தை வைத்திருக்கிறார். ஆமென். கடவுளை நம்பி வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும். ஆமென். எங்கேயுமே நீங்கள் தோற்று போகிறவர்கள் அல்ல. நீங்கள் தோற்று போகிற இடத்தில் அல்ல, ஆண்டவர் உங்களை வெற்றியின் களத்தில் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் தோல்வி அடைகிற இடத்தில் அல்ல, உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்க கேப்டன் வந்து வெற்றி நாயகன், வெற்றி வேந்தன். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க களத்துல விளையாடுறது மட்டும்தான் உங்க வேலை. உங்க தலைவர் எப்பொழுதும் ஜெயம் தருகிறவர். ஆமென் சொல்லுங்க. பாருங்களேன், இன்னும் எசாயா 43:19 சொல்லுகிறது. எசாயா 43:19. இதெல்லாம் பார்க்காம சொல்லியிருக்கணும். சரின்னா வாசிங்க பார்க்கலாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஓ, நல்லா சொல்லணும். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். சொல்லுங்க, சொல்லுங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். இதன் தாற்பயத்தை நான் உங்களுக்கு பிரசங்கிச்சிருக்கிறேன். இந்த வார்த்தை ஏன் கர்த்தர் சொன்னார் சொல்லி. அது மாத்திரம் இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே, சொல்லுங்க, அவர் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவார். ஆமென் சொல்லுங்க. ஒரு கையொய்த்து சொல்லுங்க, அவர் எனக்காக வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவார். ஆமென். அவர் சொல்றார், நான் புதிய காரியம் செய்வேன், யாருடைய மனதிலும் தோன்றிராத ஒரு வழியை நான் செய்வேன், யாரும் பார்த்திராததை நான் செய்வேன். ஆமென் சொல்லுங்களேன். வனாந்திரத்திலே பாதைகளை நான் அமைப்பேன்,
வறண்ட நிலத்தில் ஆறுகளை உண்டாக்குவேன். இதுவரை நீ இது கேள்விப்படல, ஆனால் இது ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். பாருங்க, இப்ப எல்லாம் இப்படி நடந்தாலும் வேதத்தில் ஒரு சிலர் மட்டும் கர்த்தர் சொல்லும் பொழுது அதை நம்பி கீழ்ப்படிந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க. ஒரே ஒருவரை பார்ப்போம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். இதை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி, அதுக்கு மேலுள்ள வசனத்தை வாசித்திருங்க. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றாள். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு கடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அது எனக்கும் அவனுக்கும் படுத்துகிறதுக்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் புத்திரருக்கும் பண்ணலாம். ஆமென். ஆகவே இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும், சுருக்கமாய் சொல்லுகிறேன். எலியாவை ஆண்டு பஞ்ச காலத்திலே சாரிபாத் என்கிற ஊரில் இருக்கிற இந்த ஏழை விதை வீட்டுக்கு அனுப்புகிறார். அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அந்த இடத்திலே அந்த வீட்டில் ஒன்றுமில்லை. அவர்கள் அன்று சாக முடிவெடுத்திருக்கிறார். என்ன முடிவெடுத்திருக்கிறாங்க? இனி வழியே இல்லைன்னா தான் ஒரு மனுஷன் சாகிறதுக்கு முடிவெடுப்பான். அந்த நிலைமை சாதாரணமானதல்ல. இனிமேல் முடியாது, வாழ முடியாது, இனி வழி இல்லை, அந்த அப்படியான ஒரு தருணம். ஆனால் ஒரு தேவ மனுஷன் போய் சொல்லுகிற வார்த்தைக்கு அந்த பெண் கீழ்ப்படிந்தாள். அந்த வார்த்தையை அவள் ஏற்றுக்கொண்டாள். எப்படி ஆகும்? இது செய்ய முடியாது சொல்லவில்லை. இன்னைக்கு ஆண்டு அதை தான் சொல்லுங்க, இந்த வார்த்தையை நம்புங்கள். எப்படி ஆகும் என்ற கேள்வி வேண்டாம். கர்த்தர் எதை சொன்னாரோ விசுவாசிக்க, அதை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வழிகளை திறப்பார். ஆமென். ஆனால் அது ரொம்ப கஷ்டமான ஒரு நேரம் பாருங்க. எல்லாமே தலைக்கு மேலே போயிருந்தாலும் நான் சொல்லுகிறேன், தலைக்கு மேல் ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். தலைக்கு மேலே பிரச்சனை, வெள்ளம் போயிருச்சு பாஸ், இனிமே முடியாது, இனி நடந்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சில பேர் அப்படி இருக்கிறீங்க. சில விஷயம் இனி நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இல்லை, கர்த்தர் செய்யும் பொழுது அவர் வித்தியாசமாய் செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்போ தலைக்கு மேலே பிரச்சனை போனாலும் ஆண்டவரே ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு ஆகும். சொல்லுங்க, ஆகும். ஆகுமா? என்ன ஆகும்? எல்லாம் ஆகும். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் முதல் சொன்ன மாதிரி சொல்லுங்க, என்னெல்லாம் ஆகும்? எல்லாம் ஆகும். அப்புறம் மௌனம் ஆகும், மௌன சிரிப்பு ஆகும். வேற என்ன ஆகும்? உங்களை ஆக வைக்க நான் வெந்து போய்விடுவேன் போல் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, ஆகும். நல்லா சொல்லுங்க, ஆகும். எல்லாம் ஆகும். ஆகும். அல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய அரண்மனையை கட்டணுமா, உங்கள் கையில் ஒத்த பைசா இல்லாட்டியும் ஆகும். அவ்வளோதான். கர்த்தர் கட்டுவார், கர்த்தர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இப்போ இந்த பெண் அது கீழ்ப்படிந்தால். ஆனால் அவர் சொல்கிற சிஸ்டம் ரொம்ப பிழை பாருங்க. பிழை இல்லை, ரொம்ப கஷ்டம். அவர் சொல்ற, இந்த கொஞ்சத்தை கடைசியை சாப்பிட்டு நான் சாக போகிறேன். பாஸ்டர் சொல்கிறாரு, சரிம்மா நீ சாப்பிட்டு சாகு, ஆற்றுல வாவது குதி, பிரச்சனை இல்லை, முதலாவது ரொட்டியை எனக்கு போடு. என்னங்க நீங்கள் என்ன நினைப்பீங்க? இந்த ஆளுக்கு வேலை இல்லை. நான் வந்து உங்கள் வீட்டில் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால், யாராவது வீட்டுக்கு வந்தா முதலாவது இல்லை பாஸ்டர் நாங்கள் சாக போகிறோம். அவர் ஒய்யாரம்மா, சாக போறியா? சரி அப்புறம் செத்துக்கலாம், முதலாவது ஏதாவது குடிக்க இருக்கா? தண்ணி கொஞ்சம் தாம்மா. தண்ணி தரும் பொழுது அவர் சொல்கிறா, ஏதாவது சாப்பிட இருக்கா? ஒரே ஒரு பொடி மாவு இருக்கு, சாப்பிட்டு நானும் பிள்ளைகளும் சாக போகிறோம். சரி நீ அப்புறம் செத்துக்கோ, எனக்கு முதலாவது அப்பத்தை போடு. அதை கேட்டாலும் அவளுக்கு ஒரு விசுவாசம் இருந்திருக்கு கடவுளுடைய வார்த்தையின் மேலே. ஒரு அம்மன் சொல்லுங்க, நான் வந்து கேட்டால் என்ன தருவீங்க? முதலாவது நீங்கள் தான் சாகணும் பாஸ்டர், நஞ்சை போட்டு நான் உங்களுக்கு தான் கொடுப்பேன். செய்வோமா இல்லையா? சும்மாவே அப்படித்தான் இருக்குது. ஆமென். ஆனால் அவள் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாள், அவள் நம்பினாள். கவனிங்கள, நான் சாக போகிறேன் அந்த கொஞ்சத்தை வச்சு. சில நேரம் நீங்கள் கூட அப்படி முடிவெடுத்திருந்த ஏதாவது, இன்னைக்கு சொல்கிறாரு, நீ சாகணும்னு நினச்ச அந்த விஷயத்தில் தான் உன்னை நான் வாழ வைக்கவே நான் போகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ முடிஞ்சதுன்னு நினைச்சிடத்துல ஒரு மகிமையான ஆரம்பத்தை நான் தரப்போகிறேன். ஆமென் சொல்லுங்களேன்.
எல்லாவற்றையும் மறந்து எல்லாவற்றையும் முடித்து வைக்க வேண்டும் என்று நினைத்த நேரத்திலே கர்த்தர் எல்லாவற்றையும் ஆரம்பிக்கிற தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ராமேன் சொல்லுங்க. அந்த கொஞ்சத்தையும் நான் முடிச்சுட்டு சாகணும் சொல்ற இடத்துல தான் ஆண்டுடைய அற்புதம் ஆரம்பிக்குது. எல்லாமே ஆரம்பிக்குது. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அவர் சொன்னதெல்லாம் ஆகும். நீங்க ஜெபிச்சதெல்லாம் ஆகும். நீங்க நினைச்சதெல்லாம் ஆகும். நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் ஆகும். கண்டதெல்லாம் நடக்காது, நல்லது நடக்கும். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.